ஸோ வணக்கம் மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 17 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் 17 சீரிஸ் மட்டும் இல்லைங்க, அது கூட நிறைய விஷயங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் 3 ப்ரோ, ஆப்பிள் வாட்ச் 11 சீரிஸ், ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3, ஆப்பிள் வாட்ச் SE 3, அதோட ஐஃபோன் ஏர் இப்படின்னு நிறைய வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். என்னதான் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் எல்லாருமே ஃபோன் மேலே தாங்க. ஸோ ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ மேக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தாங்க. ஐஃபோன் 17ல் வந்து 2 கேம் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 17 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் 3 கேம் இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் ஏரில் வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. என்னதான் இப்படி கேமராவை மாற்றி கொடுத்துருந்தாலும் அதோட தரம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் இருக்குங்க. ஸோ அல்ட்ரா வைட்லேருந்து மைக்ரோ ஃபோட்டோவிலேருந்து நீங்கள் எல்லாமே இது வந்து சூப்பராக கேப்சர் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ 4K 60 FPS டோல்பி விஷன் இப்படின்னு ஏகப்பட்டதை அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஃபோனை யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணுறாங்களோ, ஒரு படம் எடுக்கிறதுக்கு வீடியோ கேமரா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதங்க. சும்மாவே ஐஃபோனில் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து இன்னும் மெருகேட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிப்புங்க, இதை வந்து A18லேருந்து A19க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேட் வந்து ஐஃபோனில் AI சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஸ்மூத்தாக வேலை செஞ்சு தரக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன தெரியுமா இந்த ஃபோனில் ஸ்பெஷல் செல்ஃபி கேம், அதாவது 18 மெகா பிக்சலில் சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமராவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அதை வந்து 4 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெர்டிக்கலாக எடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அதையே லேண்ட்ஸ்கேப்பாக கூட மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் செல்ஃபியெல்லாம் எடுப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து சூப்பராக வேலை செய்யும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்டுங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த ஃபோனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபோனை வந்து ஈஸியாக நமக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் என்னொன்று நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் சீரிஸ் எல்லாமே 256 ஜிபிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் மேக்ஸிமம் 2 TB வரைக்கும் போதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தானே. மெமரி பத்தலை அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஏர் இதை பற்றியும் பேசியே ஆகணும். 5.6 திக்னஸில் இந்த ஃபோன் வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐஃபோன் ஏரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அண்ட் செல்ஃபி கேம், அதாவது சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஏரில் வந்து நீங்கள் சிம் எல்லாம் இன்சர்ட் பண்ண முடியாது, ஒன்லி இ சிம் தாங்க. ஆனால் இதுவே ஐஃபோன் 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 17ல வந்து நம்ம சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்க கூடியதாக இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 சீரீஸ் வந்து வர்த்து அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்பெஷலாக இந்த கேமராவை யூஸ் பண்ணி படம் கூட எடுக்கலாம். ஸ்பெஷலாக என்னொன்று சொல்லி ஆகணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலருங்க. ஒரேஞ்ச் கலர் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரேஞ்ச் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த சின்ன வயசில் நம்ம எல்லாம் ஒரேஞ்ச் மிட்டாய் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே அதுதாங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த கலர் ஐஃபோனில் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பட் அவங்க ரிலீஸ் ஐஃபோன் ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்வீட் ஷாக் அப்படின்னே சொல்லலாம். என்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்னெல்லாம் ஐஃபோனில் கேமரா பம்ப்னு ஒன்று இருக்குது, ஆனால் இந்த ஃபோனில் பம்ப் இல்லாமல் அதையே கொஞ்சம் மாற்றி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் எனக்கு கையில் எடுத்து பார்க்கல, பட் ஐஃபோனுக்கு எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இப்போது இந்த ஐஃபோன் 17 சீரிஸ் வந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி பேசியே ஆகணும். செரமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் என்ன ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x பெட்டர் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸும் இருக்குங்க. ஸோ ஐஃபோன் 16 சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அதை இவங்க கருத்தில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் இப்படியான பிரச்சனைகள் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் ஐஃபோன் 17 ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7 லேயர் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கும் இருக்குங்க. இதெல்லாம் சாம்சங் S24 அல்ட்ரா 25 அல்ட்ராவில் தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி அல்ட்ரா ஃபோனில் இருக்கிறது எல்லாமே பேஸ் மாடல் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி செம்மையாக பண்ணி விட்டுருக்காங்க நம்ம ஐஃபோன்காரங்க.
அதே நேரத்தில் இந்த சார்ஜிங் ஸ்பீடு இருக்குல்ல அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 20 மினிட்ஸில் 50% அளவுக்கு உங்கள் சார்ஜை வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷலான அம்சம் தான். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா iPhone 17 சீரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் அந்த iPhone Air இருக்குல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லிம்மஸ்டாக அழகாக இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக என்ன ஃபோன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ மேக்ஸ் மாடல் தான் பிடிக்கும். ஸோ நான் எப்போ என்னோட iPhone 17 Pro Max வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி இந்த iPhone 17 சீரிஸில் உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷி அருணுடன். நன்றி, வணக்கம்.